ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரிதி சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள செடிங்கள்லாம் பார்த்துடலாம். இந்த ஃபோனில் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளியர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம வந்து இன்ன வரைக்கும் பழைய ஃபோனில் வீடியோ போட்டுட்ருந்தோம். அது கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு, ஹேங் ஆகிட்டு வேறு இருந்தது. இப்போ வந்து புது ஃபோன் வாங்கியாச்சு. இந்த ஃபோனில் வந்து கிளாரிட்டிலாம் நல்லா இருக்கா, வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சீதா மரம் வச்சு இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் இப்போ தான் வந்து காய்க்கு வந்திருக்கு. காய் வர வர நம்மளுடைய குரங்கு சார்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நமக்கு வந்துட்டு காய் வந்திருக்கு. இதுவும் வந்து நம்மளால் சாப்பிட முடியுமா என்ன அப்படின்றது வந்து டவுட்டு தான். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து பூவும் பிஞ்சுமா இருக்குது. இப்போ 3 வருஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இந்த சீதா மரம் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்துருக்கு. நல்லா வளர்ந்து வந்தது. கிளையாக உடச்சி போட்டுருச்சு பாருங்கள். ஒரு கிளையும் உடச்சிருக்கா. இதிலேருந்து இப்போ துளுத்து வருது. இந்தாண்ட பக்கம் கிளைகள்லாம் உடச்சிருச்சு, அதிலேருந்து துளுத்து வருது. இப்போது நேற்று வந்தபோது உடச்சி வச்சிருச்சு. இந்த கிளைகளை உடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே இருக்கிற கிளைகளையும் உடச்சி வச்சிருச்சு. இப்படி அவங்களாம் உடச்சி வச்சது போக மீண்டும் துளுத்து வந்து இந்த லெவலுக்கு இருக்குது நம்மளுடைய சீதா மரம். ஓகே, இதை பாருங்கள். அடுத்தது வந்துட்டு மல்லிகைப்பூ செடி. இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ வந்து பூ பூத்ததுக்கப்புறம் ஓஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவேன். அப்படி கட் பண்ணி விட்டதுலேருந்து பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சஸும் வந்திருக்குது. அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேருந்தும் புதிய துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும். இவங்க வந்துட்டு அடுக்கு மல்லிகைப்பூ. இவங்க வந்து நார்மலாக நம்ம வைப்போம் பார்த்திங்களா, அந்த மல்லிகைப்பூ செடி பூ பூத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. இதை இப்படியே உடச்சி விட்டோம்னா தான் அடுத்தது வந்து நமக்கு துளுத்து வந்து அதில் மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இந்த சைடில் கிளைகள் இருக்கா, இந்த சைடில் இருந்து நல்ல மொட்டுக்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் துளுத்து மொட்டுக்கள்லாம் வச்சிருச்சு. இப்போது இது வந்து பூத்து ஓஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து துளுத்து வரும். இதிலேருந்து இப்போ 2 கிளைகளாக துளுத்து வந்துடும். நமக்கு வரும்போது நமக்கு பூக்களும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பூ பூத்து ஓஞ்சிருச்சிங்களா. இந்த பூ பூத்து ஓஞ்சதில் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுலேருந்து 2 சைடும் வந்திருக்கு பாருங்கள். 2 சைடும் வரும்போதும் மொட்டுக்களோடு வந்திருக்கு. இது வந்து இப்போ பூ வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து பூ பூத்து ஓஞ்சதையும் நம்ம கட் பண்ணி விட்றணும். இதெல்லாம் எவ்வளோ நீட்டமாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். பூ பூத்ததுக்கப்புறம் பாதியோடையே நம்ம கட் பண்ணி விட வேண்டியதான். பாதியோட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா துளுத்து வரும். இதெல்லாம் பாருங்கள், நல்ல துளிர் தெரியுது. இதுவும் பாருங்கள், நல்ல துளிர் தெரியுதா. இந்த மாதிரி நமக்கு வந்து துளுத்து வளர ஆரம்பிக்கும். இது வந்து அடியிலேருந்தே காஞ்சிருச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், நமக்கு கருவேப்பிலை கன்று இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, துளுத்து வந்துருக்கு. அதுக்கும் பக்கத்துலேயே வந்து ஊசி கனகாமரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து டெல்லி கனகாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் உண்டு இதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளங்கன்று பாருங்கள். மாதுளங்கன்று நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது மாதுளங்கன்று. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு சீத்தாக்கன்று. நம்ம முருங்கை மரம் பாருங்கள், நம்ம முருங்கை மரத்துலேருந்து ஒரு காய் நமக்கு வந்திருக்கு. பூ அடுத்தது வந்து பூவும் பிஞ்சுமா எல்லாம் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொன்று, இங்கிட்டு ஒன்று வந்திருக்கு. அங்கங்கே நமக்கு முருங்கைக்காய் வந்து வந்துட்டுருக்கு. இதுவும் பாருங்கள், அடுக்கு மல்லிகைப்பூ தான். நல்லா சூப்பராக மொட்டுக்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இதிலும் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து அடுக்கு மல்லிகைப்பூ ஒரு 4 செடி வச்சுருக்கோம். அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று 2, அடுத்தது இங்கே ஒன்று 3, முன்னாடி பக்கம் ஒன்று இருக்குது. 4 மல்லிகைப்பூ செடி நமக்கு இருக்குது, அடுக்கு மல்லிகைப்பூ செடி. இங்கேயும் வந்து நம்ம கருவேப்பிலை கன்று பாருங்கள். கருவேப்பிலை நல்லா துளுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. நான் அப்பப்போ கருவேப்பிலாம் பறித்து சட்னி செஞ்சுருவேன். பாருங்கள், கருவேப்பிலை எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அடுத்து இந்த மல்லிகைப்பூ கண்ணுக்கும் பக்கத்துலேயே நமக்கு வந்துட்டு எலுமிச்சங்கன்று இருக்குது. இது எல்லாமே குரங்கோட வேலை தான். இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு பார்த்திங்களா. குரங்கு எல்லாம் அட்டுழியம் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி வச்சிருச்சு. நம்மளுடைய எலுமிச்சை மரம் இது தான். நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இதுதான் முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் குரங்கு உடச்சி விடவும் அதுக்கப்புறம் மீண்டும் துளுத்து வரவும் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு கனகாமரம் செடி பாருங்கள். இது வந்து சிகப்பு கனகாமரம், நாட்டு கனகாமரம்னு சொல்லுவாங்க. சிகப்பு கனகாமரம் செடி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாமரம் செடி. நல்லா சாஞ்சி வளைஞ்சிருக்கு.
முருங்கை மரம்லாம் இலைலாம் கொட்டி அதெல்லாம் கூட்டி ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நமக்கு வந்து உரங்களாக பயன்படும். அதனால் தனியாக காயிட்டுன்னு சொல்லிட்டு சருவாகட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். நல்லா உதுத்துட்டு இதையே வந்து நம்ம செடிங்களுக்கு உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதனால தான் ஓரமாக இதை அப்படியே வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது வந்து மஞ்சள் கனகாமரம் செடி. இங்கிட்ட வந்து ஒரு மாதுளங்கன்று வருது. அடுத்தது இங்கே ஒரு கருவேப்பிலை கன்று பாருங்கள். கருவேப்பிலை வந்து துளுத்து வளர வளர நான் வந்து கட் பண்ணி விட்ருவேன். நான் வந்து பறிச்சிடுவேன். இங்கே பாருங்கள், துளுத்து நம்ம வந்து கட் பண்ண தான் நல்லா வளரும். பாருங்கள் நல்லா எப்படி துளுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாதுளங்கன்று இங்கே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பின்னாடி பக்கம் தோட்டத்தில் உள்ளது. அடுத்து முன்னாடி பக்கம் காட்டுறேன். இது வந்து முன்னாடி பக்கம் உள்ள மாதுளங்கன்று. முன்னாடி பக்கம் உள்ள மாதுளை மரத்தை பாருங்கள். இப்போ தான் எல்லாம் வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருக்கு. பொட்டு வச்சுக்கிட்டு போப்பா. வெயில் அடிக்கவும் கத்திரி செடியெல்லாம் நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், கட் பண்ணி விட்டுருலாம். இதான் முன்னாடி பக்கம் வச்சுருக்கிற சீதா மரத்தில் வந்து இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். காயெலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இது வந்து முல்லைப்பூ செடி. நல்ல கொடி ஓடி இருக்குது. மேலே மாடியில் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்ததான் இங்கே உள்ள கருவேப்பிலை செடி பாருங்கள். நல்லா துளுத்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா வளர வளர நான் பறிச்சிருவேன். பறிச்சுட்டு குழம்புக்கு, சட்னிக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா துவையல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம தண்ணி ஊற்றிட்டுருக்கணும். வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணி நிறையா நம்ம ஊற்றுறோம் அப்படின்னாக்கா நல்லா துளுத்து வளரும். வெயில் பட்டை கிளப்புது, நல்லா சுருன்னு அடிக்குது. முல்லைப்பூ கன்று, முல்லைப்பூ செடி பாருங்கள். எல்லாமே பூ பூத்து கிடக்கு, நம்ம பறிக்கவே இல்லை. அடுத்தது செம்பருத்தி செடி பாருங்கள். செம்பருத்தி நல்லா பூலாம் பூத்துருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மருதாணியில் வந்து எல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஓகே, நம்மளுடைய தோட்டத்தை எல்லாம் காமிச்சாச்சு, பார்த்துட்டிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீரை செடியை காட்டுறேன். தண்டைக்கீரை செடி. இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது. நாங்கள் ஒரு தண்டு தான் வச்சோம். அதிலிருந்து எவ்வளோ கிளைகள் வந்து நல்ல புடையடிச்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஓகே, இதுதான் மல்லிகைப்பூ செடி வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். மல்லிகைப்பூ இப்போ நேற்று வந்து பறிக்கலை, அதனால் பூ பூத்துருக்குது. ஓகே, இதுதான் நம்ம வீட்டு தோட்டம். அடுத்தது அன்னாசி கன்று பாருங்கள். அன்னாசி பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு நட்டு வச்சுருக்கோம். அது அப்படியே துளுத்து வந்துட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளான தான் எப்படி என்னன்றது தெரியும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து தெளிவாக தெரியுதா என்ன அப்படின்றதையும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.